எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். அரசியல், தேர்தல், இப்போ கொஞ்ச நாளா இதை பற்றி தான் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சில விஷயங்கள் பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சில விஷயங்கள் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதன் காரணமாகவாவது இந்த ஒரு 10 days நம்ம பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்றது எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது. நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக போயிட்டுருக்கு. நம்ம ஜாலியாக கேஷுவலாக பேசுவோம். நம்ம பிரேமலதா மேம் வந்து விஜய பிரபாகரன் அவங்களுக்காக ஓட் கலெக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லி ஓட் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, விஜயகாந்த் மக்களுக்காக உழைச்சாரு, இப்போ நாங்களும் என்னோட பையனும் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கோம். விஜயகாந்தை கைவிட்ட மக்கள் கண்டிப்பாக விஜய பிரபாகரனை கைவிட மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு பிரேமலதா சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட கணவர் இல்லாத இந்த நாட்கள் ரொம்ப கொடுமையானதாக இருக்குது, இருந்தாலும் என்னோட மகன்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்னோட கணவரோட முழு நேரத்து ஆசை மக்களுக்கு சேவை செய்யணும், அதை நாங்கள் குடும்பமாக செய்வோம் அப்படின்னு நான் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய பிரபாகரனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் தன்னோட அப்பா இல்லாமல், கல்யாணம் ஆகாமல், தன்னோட ஆசைகள் தன்னோட கனவுகளெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட அப்பா செஞ்ச வேலையை எடுத்து செய்கிறான். விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து அரசியல் பிடிச்சிருந்தது, மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசை இருந்தது, செஞ்சாங்க. ஆனால் விஜய பிரபாகரன் அவங்களுக்கு விஜயகாந்தை பிடிக்கும், என்னோட அப்பாவை பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக மக்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பையன் உங்களுக்காக உங்கள் முன்னாடி ஓட்டு கேட்டு வராங்க. நீங்கள் ப்ளீஸ் கைவிட்டுறாதீங்க, நீங்கள் தங்கம் போல் தூக்கி தாங்குங்க அப்படின்னு பிரேமலதா மேம் கேட்குறாங்க. அது போலவே அவங்க தம்பி சண்முக பாண்டியன் அவரும் அதை தான் சொல்கிறாரு. 2 ஃபீல்டு வந்து அப்பாவுக்கு கண்ணு. ஒன்று வந்து சினிமா துறை, இன்னொன்று அரசியல் துறை. அண்ணன் வந்து அரசியல் துறைக்கு போயிட்டாங்க, நான் வந்து சினிமா துறைக்கு போயிட்டேன். இருந்தாலும் அண்ணனுக்காக ஓட் கேட்க நான் வந்திருக்கேன். எங்களை வந்து உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்களாம் நினச்சி ஓட் பண்ணுங்க, அண்ணனுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ராதிகாவும் சரத்குமாரும் வந்து ரொம்ப ஜாலியாக பைக்கில் போயிட்டு ஓட் கலெக்ட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னா, நான் தான் வந்து ரொம்ப அதிபுத்திசாலி, நான் வந்து ரொம்ப இன்மெச்சூர்டான பர்சன் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் அனுதாப ஓட்டில் வரவங்களாலலாம் இங்கே ஜெயிக்க முடியாது, அரசியல் அறிவு இருக்கணும், மக்களுக்கான தேவைகளை தொடர்ந்து செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்களை வந்து ராதிகா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசினதுக்கு அப்புறமும் கூட கிளியராக அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறமும் கூட மக்கள் வந்து விஜய் பிரபாகரன் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அவரோட விஷன், அவரோட எண்ணம், அவரோட கொள்கைகள் எல்லாமே வந்து மக்களை கொண்டு போய் அவரை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.